शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। नैष्कर्म्य सिद्धि मूणावद् अध्यायम् 11வது श्लोकम्. இந்த पर्यन्तं இந்த மகாவாக்கியத்திலே ஆமானாதிகரண்யம் விசேஷ விசேஷ பாவம் லட்சிய லட்சண பாவத்தை சொல்றதுக்காக மேற்கொண்டு வரக்கூடிய கிரந்தம். இந்த மூணையும் அவர் முன்னாடி நிர்தேசம் பண்ணியிருந்தார். அத லட்சிய லட்சண வியாக்கியானாய ஆகும். லட்சிய லட்சண பாவத்தை தெரிவிக்கிறதுக்காக மேற்கொண்டு வர கிரந்தம். அனிமித்தம் சதாத்மனः போத்ருதா ஹந்தயோர் ஹேதுஹு தாப்யாம் தேனோபலக்ஷ்யம். லட்சியம் லட்சணம் ரெண்டு சொல்லணும் இல்லையா? அப்போ எது லட்சணம் எது லட்சியம்? லட்சணம் அப்படிங்கிறது எதை வச்சு லட்சியத்தை நாம புரிஞ்சுக்கிறோமோ அது லட்சணம். லட்சணத்தை கொண்டு எதை தெரிஞ்சுக்கிறோமோ அது லட்சியம். இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கூடஸ்த போதத்துவம் பிரத்யேகாத்மத்துவம் அப்படிங்கிற ரெண்டு தர்மத்தை வச்சு நாம அந்த ஆத்மஸ்வரூபத்தை கண்டுபிடிக்கிறோம். அதான் இது ரெண்டும் லட்சணமா இருக்கு, ஆத்மஸ்வரூபம் லட்சியமா இருக்கு. அது எப்படின்னு இப்ப சொல்றேன். கூடஸ்த போத பிரத்யத்துவம், அந்த சப்தத்துக்கு முதல்ல அர்த்தம் சொல்லப்படுறேன். கூடஸ்தம் அப்படின்னு சொன்னா ஒரு விகாரமும் இல்லாம அப்படியே இருக்கிறது, அதுக்கு கூடஸ்தம்னு பேரு. நிர்விகாரம் அப்படின்னா மாற்றமே இல்லை, இப்படி இருக்கோ இப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்படல, அப்படி இருக்க இதுக்கு கூடஸ்தம்னு பேரு. அதே சமயத்துல போதன்னா விஸ்வரூபம், ஞானஸ்வரூபம், அதாவது மாற்றமே இல்லாத ஞானஸ்வரூபம். இது எது? இது ஆத்மா. ஆத்மாவுக்கு இந்த ஸ்வரூபம் இருக்கா. அதே மாதிரி பிரத்யக்ஷம், பிரத்யக் பராக்குன்னு சொல்றோம் இல்லையா, ஆத்மாதான் பிரத்யக், பாக்கி எல்லாம் அனாத்மா. ஆத்மாவுக்கு வேறானது எல்லாமே பராக், நான் மாத்திரம் பிரத்யக். ஆத்மாவுக்குதான் பிரத்யேக பராக்குன்னு சொல்றது. அப்போ தன்னை பிரத்யேகன்னு சொல்லிக்கும், தன்னை தவிர பாக்கி எல்லாமே பிரத்யேக இல்லை, பராக்காகும். இப்ப இந்த கூடஸ்த போதமாகவும் பிரத்யேகாகவும் இந்த ஆத்மா இருக்கு. இது எதனால இது கூட்டஸ்தமாச்சு, ஏன் எதனால இது போதமாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், எதனாலையும் இல்லை, இது சுபாவம், அநிமித்தம். இது ஒரு நிமித்தத்தினால வந்தது இல்லை. ஆத்மா ஞானஸ்வரூபமாக இருக்கிறது ஒரு காரணத்தினாலே இல்லை, ஏன்னா அதுதான் அதனுடைய சுபாவம். அக்னிக்கு சூடு இருக்க, உஷ்ணமா இருக்க அக்னி, அது என்ன காரணத்தாலேன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா அது சுபாவம். அதே மாதிரி ஆத்மா கூட்டஸ்த போத ஸ்வரூபமாக ஆத்மாவாக இருக்கு அப்படின்னு அது என்ன காரணத்தினாலேன்னு கேட்க முடியாது, அதுதான் அதனுடைய சுபாவம். அதனால இது சதா ஆத்மனஹா, எப்போதும் இந்த கூட்டஸ்த போத பிரத்யக்ஷங்கிறது அந்த ஆத்மாவுக்கு உண்டு. அதே சமயத்துல போத்ருதா அஹந்தயோர் ஹேது. போத்ருதா, இப்ப நம்ம ஒரு விஷயம் இங்க கவனிக்கலாம். கூட்டஸ்த போதமா தானே ஆத்மா இருக்கு. ஆனா நம்ம போத்தான்னு யார சொல்லுவோம்? ஞானம், ஞாதா, இந்த ரெண்டு சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோமே, இதனுடைய அர்த்தத்தை நம்ம கவனிக்கணும். ஆத்மா ஞானம்னு சொல்லிவிட்டார், கூட்டஸ்த போதம். சரி, கூட்டஸ்த போதம் அப்படின்னு சொன்னா போத்தாங்கிறது யாரு? அதாவது இது ஞானமா இருந்தா ஞாத்தா, அறிந்து கொள்கிறவன், அவன் யாரு அப்படின்னு பார்க்கணும். அது ஆத்மாவை தவிர்த்து வேற யாரையாவது காமிச்சு விடணும், அவன் தான் பார்க்கிறவன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆத்மா விட்டா பாக்கி எல்லாம் ஜடம், அதுக்கு போத்திருத்தம் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த போத்திருத்தம் இருக்கே, இந்த போத்தியத்துவத்தை ஆத்மாவில கொண்டு வரத்துக்கு
அனித்தியமான ஒரு போதம் வரணும். அப்பதான் போதிருக்கும் வரும் ஆத்மாவுக்கு. அனித்தியமான போதம் இப்ப எதுல வரணும்? அது ஆத்மாவில வந்து வச்சுக்கோ, இதனுடைய கூட்டஸ்த தன்மைக்கு ஹானி ஏற்பட்டு போகும். இது நிரூபிக்காரமா இருக்கு, ஒன்னும் அதுல வரதில்லை போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ ஒரு அனித்தியமான ஞானம்ங்கிறது வந்துட்டு போகும் ஆத்மாவில, அப்பப்போ வரும் போகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப அது மாறிப்படும் இல்லையா? ஏற்கனவே சொன்னதுக்கு விரோதம் வந்துவிடும். அதனால அப்படி சொல்லக்கூடாது. இந்த ஆத்மாவுடைய சன்னிதானம் இருக்கிறதுனாலே, அதாவது இதோட சேர்ந்து இருக்கிறதுனாலே அந்தఃகரணம் இருக்கே, புத்திதான் அந்தःகரணம். அந்த அந்தःகரணத்திலே போதம்ங்கிறது இன்னொன்னு உண்டாது. அது என்னது போதம்? இத நாம விருத்தின்னு சொல்லுவோம். விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விருத்தி ஞானம் நமக்கு வந்து ஒரு ஞானமா தான் தெரியுது. ஆனா இது அனித்தியம். இந்த விருத்தி ஞானமாக ஆகிறதுக்கு என்ன காரணம் இங்க கேட்கலாம். ஏன்னா இந்த புத்திங்கிறது ஆத்மாவை போல கூட்டஸ்த போதமாக இல்லை. அதுல அந்த பிரமாண வியாபாரத்தினாலே விருத்தி வருது. விருத்தி கூட எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, அப்பப்போ விருத்தி வரும். விருத்தி வரும்போது அந்த விருத்தி ஞானம் ஆகணும்னு சொன்னா, அது ஞானம் ஆகிறதுக்கு எது காரணம்? அவசியம் காரணம் சொல்லலாங்க. அது எதுனா, இப்ப இந்த கூட்டஸ்த போதம் சொன்னோம்னா இதுதான் காரணம். இந்த கூட்டஸ்த போதமானது அந்தःகரண விருத்திய ஞானமாக்கி கொடுக்கிறது. அதாவது அதுல போய் இந்த சிதாபாகம் பிரதிபலிதமாகி அந்த விருத்தியுடைய ஜடபாகம், ஜடாம்சங்கிறது மறைஞ்சு அது நமக்கு சைதன்ய ரூபமாக, அதாவது ஞான ரூபமாக தெரிகிறது. அப்ப என்னாச்சு? புத்திக்கு வந்த இந்த போதம் இருக்கு, இந்த போதம் வந்து நித்திய போதம் இல்லை, கூட்டஸ்த போதம் இல்லை. இது வந்து பிரமாணத்தால வரக்கூடிய அனித்திய போதம். இப்ப என்னாச்சு? இந்த போதத்துக்கு தான் கர்த்தா யாருன்னு சொல்றோம். யாரு கர்த்தா அப்படின்னு சொன்னா, இது வாஸ்தவத்துல போதம் எங்க வந்திருக்குன்னு கேட்டா புத்தியில வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா விருத்தி தானே இது. வரக்கூடிய உற்பத்தியாகக்கூடிய ஒரு போதம்னு சொன்னா இது ஆத்மால வரப்போறது இல்லை, இது புத்தியில தான் வரும். ஆனா இந்த புத்தியில வரக்கூடிய போதத்தை வச்சு நாம ஆத்மாவையே போதான்னு சொல்லிக்கலாம். ஆறு தெரிஞ்சுக்கிறான்னா ஆத்மா தான் தெரிஞ்சுக்கிறான் ஒண்ணு. இன்னும் ஒண்ணு அகம்னு சொல்லிக்கிறான் ஆத்மாவை. இந்த அகம்னு சொல்றது எப்படின்னு கேட்டா, வெறும் சுத்தமான ஆத்மஸ்வரூபத்துல அகம்ங்கிறது கிடையாது. அது வெறும் பிரத்யேக ஆத்மாவா இருக்கே தவிர அகம்னு சொல்றதுக்கு அதுக்கு அந்தःகரணம் கலக்கணும். இப்ப அந்தःகரணத்தை கலக்கிறது இருக்கே, இந்த புத்தியோட சேர்றதுனால்தான் கலக்கிறதுங்கிறது சேர்றது தானே அத்தியாசம், தாதாத்மியாத்தியாசம். இந்த தாதாத்மியாத்தியாசம் வரத்துக்கு இந்த கூட்டஸ்த போதம் இருக்கே, இது வந்து காரணமா இருக்கு. கூட்டஸ்த போதத்தோட அந்த அந்த புத்திக்கு ஒரு தாதாத்மியாத்தியாசம் வரத்தினால தான் அந்த புத்தியில வரக்கூடிய விருத்தி ரூப ஞானங்கள்லாம் ஞானமாகிறது. அந்த ஞானத்துக்கு ஆத்மா கர்த்தாவாகிறது. அதே மாதிரி ஆத்மா அகமாகிறது, அகம்னு ஒரு பேருடையதாக ஆகிறது. இதை சொல்றார் போத்ருதா ஹந்தயோர் ஹேது. வாஸ்தவமா இந்த போதம் எதுல வந்தது? புதுசா வரக்கூடிய போதம்னா புத்தியில வந்து நியாயமா போத்ருத்வம்ங்கிறது புத்திக்கு வந்திருக்கு, ஆத்மாவுக்கு வரல. அதே மாதிரி அகந்தாங்கிறது எங்க இருக்குன்னா புத்தியில இருக்கு, இங்க இல்ல, ஆத்மாவில இல்ல. ஆனா இப்போ என்ன ஆச்சு? சைத்தன்யத்தோட அதுக்கு அபேதாத்தியாசம் வந்ததுனாலே இதெல்லாம் கலந்து போயிடுச்சு. அதனால போத்ருத்துவம் அகந்துவம் இது எல்லாமே ஆத்மா புத்தி ரெண்டுல ஒரு விவேகம் இல்லாமல் ஒரு அகம் பதார்த்தத்துல வந்து சேர்றது. இதுக்கு என்ன திருஷ்டாந்தம்னு சொன்னா, அயோ தஹதி அயப்பிண்டா தஹதி. அதாவது இரும்பு அது வந்து தகிக்கிறது, சுடுறது அப்படின்னு. இரும்பு சுடுறது அப்படின்னு சொல்றச்சே அவன் எதை நினைக்கிறான்? இரும்புக்கு சுடுற சக்தி கிடையாது. அத சுடுற சக்தி தகிருப்பம்ங்கிறது அக்னியை சேர்ந்தது. இவனுக்கு அக்னி வேறு இரும்பு வேறுன்னு விவேகம் இப்படி பிரயோகம் பண்ற சமயத்துல இல்லை. அதனால இவன் என்ன பண்ணிட்டான்? அந்த அக்னியையும் இரும்பையும் ஒன்னா வச்சுக்கிட்டான். இது ஒண்ணுதான் அப்படின்னு அவனுக்கு தீர்மானம் ஆயிடுச்சுன்னா, இப்ப தகிருப்பம் அக்னியில இருக்கக்கூடிய தகிருத்துவமானது இரும்புக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதாவது இரும்புல இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அயப்பிண்டோதகதி அப்படின்னு சொல்றது இல்லையா?
அதே மாதிரி இந்த புத்திக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு அபேதாத்தியாசம் வந்ததுனாலே புத்தியில வரக்கூடிய தர்மங்கள் எல்லாம் ஆத்மாவை செய்கிறது. ஆத்மாவுடைய தர்மங்கள்லாம் அங்க அத்தியாசமாயி புத்தியுடைய தர்மத்துல வருது. இப்படியாக புத்தியில வரக்கூடிய விருத்தி ஞானமாகவும் அந்த ஞானத்துக்கு கர்த்தாவாக ஆத்மாவாகவும் இது ரெண்டு கலந்து இப்படி ஆயிடுறது. அதனால போதா அகந்தையோர் ஹேது இது கூடஸ்த போத பிரத்யக்ஷம். இதை நாம அன்வய வெற்றியத்தினால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த ஆத்மா மாத்திரம் ஒரு கூட்டஸ்த போதமா இருக்கலன்னு வச்சுக்கோம், அதுவும் ஒரு ஜட பதார்த்தமா இருந்தது ஜடப்படம் போல அப்படின்னா இந்த அந்தஸ்கரணத்துல வரக்கூடிய விற்த்தியில சைத்தன்யம் பிரதிபலிக்கிறது இல்லையா, பிரதிபலிக்க முடியாது. அப்ப அது ஞானமாகுமோ? ஆத்ம சைத்தன்யம் பிரதிபலித்தனால்தான் அந்தஸ்கரணத்துல வரக்கூடிய விருத்தி ஜடமாக இருந்தாலும் இப்போதைக்கு ஞானமாக தெரியுது. அப்ப இந்த கோட்டச போதமா இருந்தா தானே அது ஞானமாகும். அது ஞானம் ஆனாத்தானே அதை வச்சு இவனுக்கு ஜாதாங்கிற பேர் வரும். அப்ப அதனால என்னாச்சு, அன்வயம் வத்திரேகத்தை வச்சு பார்க்கும்போது ஆத்மாவுடைய கூட்டஸ்த போத பிரத்யக்ஸ்வரூபத்துவங்கிறது இருக்கு. இதுதான் இவனை ஜாதாவாகவும் அகம் அப்படின்னு சொல்றதுக்கு யோக்கியமாகவும் பண்ணி விடுறது. இதத்தான் சொல்ற அவோத்ருதா அகந்தையோர் ஹேது தாப்யாம் வேல உபலட்சேன. அந்த காரணத்தினாலே இந்த ரெண்டை வச்சுதான் நம்ம ஆத்மாவை தெளிவுபடுத்தும். ஆத்மாங்கிறது எது அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம், கட்டம் பட்டம் போல அதை பாரு இருக்கு பாரு அப்படின்னு காமிக்க முடியாது, வெளியில காமிக்க முடியாது. யாரு பொறுத்துக்கிறா பாரு, இது தெரியறதோ இல்லையோ, இந்த வழியில இருக்கக்கூடிய வஸ்து கண்ணுக்கு தெரியுறதா, தெரியுது. அப்ப போத்தா யாரு, கட்டமா தெரிஞ்சுக்கிறது, கட்டத்தை தெரிஞ்சுக்கிறது யாரு அப்படின்னு போத்திருத்துவத்தை வச்சு ஆத்மாவை காண்பிக்கும். அவன் சட்டை சொல்லுவான் நான் தான் அப்படின்னு சொல்லுவான், அகம் அப்ப நீதான். அப்ப அகம் அப்படிங்கிற அம்சமும் போத்திருத்துவம் அப்படிங்கிற அம்சமும் ஆத்மாவுக்கு உபலட்சணமாகவும் இந்த ரெண்டு நாளே ஆத்மா உபலட்சியமாகவும் ஆகுது. இதுதான் லட்சிய லட்சண பாவம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. லட்சணம் லட்சியம், இது லட்சணத்துடைய பிரயோஜனமே லட்சியத்தை புரிஞ்சுக்க வைக்கிறது. லட்சணம் வாஸ்தவமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது ஒரு அபியஸ்தமா இருந்தா கூட பரவாயில்லை. அதனால வாஸ்தவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்பட்டதுன்னா அது லட்சணம்னு எடுத்துக்கலாம். புத்தேஹே கூட்டஸ்தபோத பிரத்யக்ஷத்துவ நிமித்தே போத்ருதா பிரத்யக்ஷே ஏ து அசாதாரணே தயோஹோ விசேஷவச்சனம். இப்ப இந்த புத்தியில கூட்டஸ்த போதம் பிரத்யக்ஷம் இது அத புத்தியில இல்ல, ஆத்மாவில இருக்கக்கூடிய கூட்டஸ்த போத பிரத்யக்ஷத்தினாலே புத்திக்கு ஒரு போத்திருப்பும் பிரத்யக்ஷமும் வந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. புத்திக்கு மாத்திரம் ஸ்பெஷலா வந்திருக்கு, விசேஷமா வந்திருக்குன்னு. அந்த பௌத்தத்துவம்னா என்ன, பிரத்யக்ஷம்னா என்ன, இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சு அப்புறம் ரெண்டும் உங்களுக்கு சொல்லிக்கலாம். இது எப்படின்னு மேல சொல்ல போறாங்க. அதாவது போத்ருதாங்கிறதும் அகந்தா அப்படிங்கிறதும் என்ன, அகந்தானா பிரத்யக்ஷம்னு இப்போ வச்சுக்கோ. பிரத்யக்ஷம் அப்படிங்கிற இந்த சப்தத்துக்கு பதில் நான் அகங்கிற சப்தத்தை இங்க பிரயோகம் பண்றேன். பிரத்யேகாத்மா இந்த அர்த்தத்துல அகம்னு சொல்ல போறேன். அப்ப அகந்தா பிரத்யக்ஷம் இந்த ரெண்டு சப்தத்துக்கும் ஒரே அர்த்தமா. அதே மாதிரி போத்தா ஜாதா ஜாதிருத்துவம் இந்த ரெண்டு சப்தமும் இப்ப நமக்கு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. இந்த போத்தத்துவம் பிரத்யக்ஷம் இந்த ரெண்டும் புத்தியில இருக்கிறது, புத்தியால ஆத்மாவுக்கு வருது அப்படிங்கிறது எப்படி, இதை மேல சொல்ல போறோம். போத்ருதா கர்த்ருதா புத்தே கர்மதா ஸ்யாதஹந்தயா தயோரைஸ்யம் யதா புத்தௌ பூர்வயோஹோ ஏவம் ஆத்மனி. போத்ருதா போத்தா அப்படிங்கிற இடத்துல இந்த புத்திங்கிற ஒரு தாத்து, அந்த தாத்துக்கு மேல ஒரு திருச்சி பிரத்தியம் வைக்கணும். திருச்சி வச்சா திருச்சி என்ன அர்த்தத்தை சொல்றது, கர்த்தாங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது போத கர்த்தா. அப்ப தஸ்யபாவா போத்ருதா அப்படின்னா என்ன, கர்த்திருத்தா. இது என்னது, எதுக்கு வரும், புத்திக்கு வரும். அதாவது யாரு வேலை செய்யறானோ அவன் தான் கர்த்தா. நமக்கு பொதுவாகவே தெரியும், செய்யறவன் அதுதான் கர்த்தா. இப்ப போதங்கிற இந்த வேலைய செய்யக்கூடியது எது அப்படின்னு கேட்டா புத்தி தான் வேலை செய்யுது. அதுலதான் அந்த வேலை செஞ்சதுனாலே விருத்தி ரூபமான பரிணாமம் ஏற்படுறது. ஆத்மாவில வரல,
ஆக புத்திக்கு தான் போத்ருதாங்கிற கர்த்திருத்தா வரும். போத்ருதா கர்த்திருத்தா புத்தி. போத கர்த்திருவம் அதாவது ஞானாகாரமாக விருத்தி ஞான ரூபமாக ஒரு விதமான பரிணமிக்கிற கிரியையானது புத்தியில வருது. அதனால புத்திதான் அது கர்த்தா. சரி, இதை வச்சுதான் நாம போத்ருத்துவம் அதுல இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி அகந்துவம் அப்படின்னு சொல்றோமே, புத்தி தான் அகம் பதார்த்தமோ அதுதான் அப்படின்னு சொல்றோமே, அது என்னது அப்படின்னு சொன்னா கர்மதாஸ்யாத் அகந்தயா. இப்ப நல்லா பார்க்கணும், இதுல ஒரு விஷயம் இங்க சொல்லியிருக்கா. அகம் அப்படின்னு எது தெரியுது? ஏதோ ஒண்ணு தெரியுது. சொல்றோம் யாரு கர்த்தா, யாரு அதை பாக்குறா, இந்த கட்டத்தை பாக்குறியா நீ அப்படின்னு கேட்டா ஆமாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். யாரு பாக்குறது? நான் தான் அப்படின்னு அழகா சொல்றான். அப்ப அந்த பார்க்கிறவன் தான் அப்படின்னு பார்க்கிறவனை அவன் என்ன சொல்றான்? அகம்னு ஒரு சப்தத்தை போட்டு சொல்றான், நான் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அகந்தா அப்படிங்கிறது என்னது? இது கூட புத்தியை சேர்ந்ததுன்னு முன்னாடி சொன்னோம் பூர்வ ஸ்லோகத்துல. அப்ப அந்த அகந்தாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, இது ஒண்ணும் புதுசா அகந்தா கிடையாது. இந்த போத்ருதாவே தான் அகந்தா. போத்ருத்துவம்னு சொன்னோம் இல்லையா, இதை காட்டிலும் தனியா அகந்தாங்கிறது கிடையாது. நீங்க என்ன பார்க்கலாம், போத்ருத்துவம் அகந்தம் இது ரெண்டு சேர்ந்துதான் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல இவனுக்கு போத்ருத்துவம் இல்லை ஆனா அகந்தம் இருக்கு அப்படின்னு காமிக்க முடியுமா? அல்லது அகந்தம் இல்லை ஆனா போத்ருத்துவம் இருக்கு, இதையாவது காமிக்க முடியுமான்னா முடியாது. அதனால போத்ருத்துவமும் அகந்தமும் ஒண்ணுதான். யாரு புரிந்து கொள்கிறானோ அவன் தன்னை அகம் அப்படின்னு குறிப்பிடுறான். அப்ப அந்த அகந்தம்ங்கிறது என்ன? இந்த புரிந்து கொள்ளும் தன்மை இருக்கே அகந்தம். அந்த போத்ருத்துவமும் அகந்தமும் ஒண்ணுதான், வேறு இல்லை. அப்ப எதுக்கு ரெண்டு சேர்ந்த போத்ருதான்னு ஒண்ணு, பிரத்யக்தான்னு சொல்லி அதுதான் அகந்தா அப்படின்னு சொல்லி இப்படி ரெண்டா சொன்னேன்னு கேட்டா அது சொல்லலாம். அது எப்படி சொல்லலாம்னா, இத ரெண்டு சொரூபம் ஒன்னா இருந்தாலும் ஒரு ரெண்டு தர்மத்தை கொண்டு பிரிச்சு ரெண்டா பிரிக்கிறோம். அது என்னதுன்னு சொன்னா, முதல்ல கர்த்திருத்தா, இப்ப கர்மதாவா. போத்ருதா கர்த்திருத்தா புத்தி, கர்மதாஸ்யாத் அகந்தயா. எந்த புத்தி விஷயாகார ஞான ரூப விருத்திய உண்டாக்கி தன்னிடத்திலே விருத்தி ரூப ஞானத்தை வரவைக்கின்றதோ, அதாவது போத்ருத்துவத்தை உடையதாக இருக்கோ, அதே புத்தி அகம் அப்படின்னு தெரியும் போது சாட்சி பாக்கியமாக ஆனத்தினாலே. சாட்சினா என்னது? இப்போ ஆத்மஸ்வரூபம் கூட்டஸ்த போதம்னு சொன்னோமே, அந்த கூட்டஸ்த போதத்தினாலே பாதிக்கப்படுற பொருளானத்தினாலே இத கூட்டஸ்த போதம் பிரகாசப்படுத்திட்டு இருக்கு. அப்ப கூட்டஸ்த போதத்தினாலே பிரகாசிக்கப்படும் வஸ்துவாக ஆனத்தாரே கர்மகாரகம் ஆயிடுச்சு. அப்ப அதனுடைய அகந்தம்ங்கிறது என்னன்னா, அகமிதி பிரதிபாதமான கூட்டத்துவத்தினாலே அறியப்படும் அகந்தம். இதுதான் அறிவும், அது புத்தியை சேர்ந்த தர்மம் தான். இந்த ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஒன்னு கர்த்தா, இன்னொன்னு கர்மதா. தயோர் ஐக்கியம். இப்ப இந்த கர்த்தா அகந்தா சொன்னோமே, கர்மதா, இது ரெண்டும் வஸ்துதா ஒரே வஸ்து ஒண்ணுதான். இது ரெண்டு இல்லை, புத்தியில ஒண்ணுதான். புத்தியில இப்போ கர்த்தா கர்மதா இது ரெண்டும் வந்தது. இது புத்தோ தயோகோ ஐக்கியம். கர்த்தா கர்மதா ரெண்டும் ஒண்ணுதான். அகந்தான்னு சொன்னாலும் சரி, அதே மாதிரி போத்ருதான்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே வஸ்துதான். பூர்வயோகோ ஏவமாத்மனி. பூர்வயோகம்னு சொன்னா அதே மாதிரி இந்த கூட்டஸ்த போதத்துவம், அதே மாதிரி பிரத்யத்துவம் அப்படின்னு ரெண்டு சொன்னோம் இல்லையா. இது ஆத்மாவில ரெண்டு வெவ்வேறு தர்மம் இருக்குது. கூட்டஸ்த போத ரூபத்துவமே தான் பிரத்யக்ஷம். இதை தவிர்த்து கூட்டஸ்த போதத்துவங்கிறது ஒண்ணு, பிரத்யக்ஷம்னா என்னது அப்படின்னு வேற ஒண்ணு அப்படின்னு ரெண்டு தர்மம் கிடையாது. ஆத்மஸ்வரூபத்திலே கூட்டஸ்த போதத்துவம் பிரத்யக்ஷம் இது ஒன்னேதான். ஆனா நாம அதை சொல்லும் போது சேதப்படுத்தி கூட்டஸ்த போதத்துவம் பிரத்யத்துவம் பிரத்யேகாத்மத்துவம் அப்படின்னு ரெண்டு சப்தத்தினால பிரிச்சு சொல்றோம். ஆனா வஸ்துல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வித்தியாசமே இல்லை, இந்த ரெண்டும் தான். சார் ஒரு கேள்வி சார்.
சொல்லுங்க. போத்திருக்கோம்னா இந்த இருப்பு நிலைய சொல்றதா அது எதை காட்டுறது சார்? கூடமா ஆமா போத்திருக்கோன்னு சொல்றத அது இருப்புன்ற நிலையா அந்த இல்லாட்டா அந்த உணர்வு நிலையா சார்? உணர்வு நிலைதான். இருப்புங்கிற நிலைக்கு சத்தான்னு பேரு அஸ்மி அப்படின்னு. போதிரத்துவங்கிறது ஒரு உணர்வு, ஞானம், சித்ரூபம். இப்ப இதை காட்டியும் தனியா அங்க ஒண்ணு பிரத்யேகத்துவம்னு தனியா ஒரு கர்ப்பத்தை காண்பிக்கிறது இல்லை. ஆனா நாம சப்தத்தான சொல்லும் போது ரெண்டையும் தனித்தனியா பிரயோகம் பண்ணிட்டு இருப்போம். அதுல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுவோம், அவ்வளவுதானே தவிர வாஸ்தவத்துல வஸ்து ஒண்ணுதான். யதா புத்தௌ பூர்வயோகோ ஏவம் ஆத்மனி இத்தியதிதேசேன புத்தி சாதர்மிய விதானாத் நானாத்வ பிரசக்தௌ தது அபவாதார்த்தமாக. அடுத்தது 13வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். நீங்க ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து புத்தியில போத்ருவமும் அகந்துவமும் ரெண்டும் வாஸ்தவத்திலே ஒரே ஒண்ணுதான். இருந்தாலும் நாம ரெண்டு விதமா அதை பார்த்து ரெண்டு தர்மமா பிரிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். அகந்தா போத்ருதா. போத்ருதாங்கிற போது அது கர்த்தத்துவம் அதுல வருது. அகந்தான்னு சொல்லும் போது சித் பாஷ்யத்துவம் கூட்டத்த போதனால பாஷிக்கும் பொருளாக இருக்கு அப்படிங்கறதுனால கர்மத்துவம் வச்சு அதை சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதானே ஆத்மாவிலே, அதே மாதிரிதான் ஆத்மாவிலேன்னு சொன்னா இப்ப புத்தி போலதான் இதுன்னு சொன்ன உடனே புத்தி எப்படி நானாவாக இருக்கும்? அதாவது ஒவ்வொரு காரியகரண சங்காட்டம் சில ஒவ்வொரு சரீரத்திலையும் புத்தி வெவ்வேறு, அதே மாதிரி ஆத்மாவும் வெவ்வேறு. புத்திக்கு எப்படி ரெண்டு தர்மமோ இதே மாதிரி ஆத்மாவுக்கு ரெண்டு தர்மம். போதிருத்தம்னு உண்டு, அகந்தம்னு உண்டு. இப்படி எல்லாம் ஒரு பிரமை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு தப்பான ஞானம் வரும். அந்த தப்பான ஞானத்தை போக்குறதுக்காக தன்னுடைய அபிப்பிராயம் என்னங்கிறது மேல ஸ்பஷ்டப்படுத்துறது ஸ்லோகம். புத்தி சாதர்மிய விதானாது, அதாவது புத்திய போல அதுக்கு அதே போல தர்மங்கள் கொண்டது அப்படின்னு சொன்னதுனாலே நானாத்வ பிரசக்தோ, புத்திய போல ஆத்மாவும் நானா நிறைய ஆத்மா அநேகம், ஏகம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆத்மா அப்படின்னு ஒரு பிரசக்தி ஏற்படுவது. அதுக்கு சொல்றாரு அப்படி இல்லை, அது அபவாதார்த்தமாக. நான் எந்த அம்சத்துல திருஷ்டாந்தம் கொடுத்தேனோ அந்த அம்சத்தை தவிர்த்து காட்சியெல்லாம் எடுத்துக்க கூடாது திருஷ்டாந்தத்துல இருந்து. அதனால தாஷ்டாந்திகத்துல நமக்கு சொல்லக்கூடிய அம்சம் என்ன அப்படிங்கறத மேல சொல்ல போறேன். தர்ம தர்மித்வ பேதோஸ்யாக கோபி நைவாத்மனோ யதா பிரத்யக் ஜோதிரதோ அபின்னம் வேதஹேதோ ரசம்பவாத் அஸ்யாஹன புத்தே. இந்த திருஷ்டாந்தமா புத்தி சொல்லப்பட்டது. எதுக்கு திருஷ்டாந்தமா சொன்னது? ஆத்மாவுக்கு திருஷ்டாந்தமாக. அப்போ திருஷ்டாந்தம் புத்தி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இருக்கு. அப்போ தாஷ்டாந்திகமான ஆத்மா கூட அப்படியே தனித்தனியா இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டான். வல்ல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த புத்தியில கேட்டது சரிதான், ஆனா புத்தி இருக்கே, புத்திய காட்டிலும் இது வித்தியாசப்பட்டதாகவும் இருக்கு. ஆத்மா புத்திய மாதிரி இருக்குன்னு முன்னாடி சொன்னோம். இப்ப புத்திய காட்டிலும் ஆத்மாவுக்கு உள்ள வித்தியாசத்தை சொல்றோம். அதனால புத்தியுடைய நானாத்வங்கிறது ஆத்மாவுக்கு சேராது. ஆத்மா ஒன்னாவே இருக்கு. அது எப்படி சொல்றேன்? தர்ம தர்மித்வ பேதா அஸ்யாக புத்தே. இந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுல தர்மம் தர்மி அப்படின்னு விபாகம் உண்டு. இந்த விருத்தி வருதோ இல்லையோ, அந்தகரண விருத்தி, இந்த விருத்திங்கிறது புத்தியுடைய தர்மம். புத்தி அந்த விருத்தியை கொண்ட தர்மி. தர்மினா ஆதாரம், தர்மத்தை உடையது தர்மி. எதுல அது வருதோ அந்த ஒரு குணம் இருக்கோ அந்த குணத்துக்கு தர்மம்னு பேரு. இப்ப புத்தியில விருத்திங்கிற ஒரு தர்மம் வருது. அந்த விருத்திங்கிற தர்மத்துக்கு ஆதாரமாக தர்மியாக இருப்பது புத்தி. அப்ப புத்தி அதனுடைய தர்மம் அப்படின்னு பிரிச்சு சொல்ல முடியும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு பேதம் இருக்கு. தர்ம தர்மித்வ பேதா அஸ்யாக. ஆனா கோபி தர்ம தர்மித்வ பேதம் கூட ஆத்மாவுக்கு இல்லை. நைவ ஆத்மனோயதா. இந்த ஆத்மா கூடஸ்த போதம்
பிரத்யக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க இந்த கூட்டஸ்த போதத்துல கொஞ்சம் கூட புதுசா ஒண்ணும் வந்து சேர்றதுக்கு வழி இல்லை. ஆகையாலே கர்ம தர்ம பேதம் கூட இல்லை. போதம்னு ஒண்ணு ஆத்மா ஒண்ணுன்னு ரெண்டு இல்லை. போதமேதான் ஆத்மா, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. இப்போ பாருங்க, கர்ம தர்மித்துவ பேதம் இருக்கிறதுனாலே புத்தியானது நானா ஒவ்வொரு சரீரத்துக்கும் புத்தி தனித்தனி. ஆனா அந்த பேதம் கூட இல்லாததுனாலே ஆத்மா தனித்தனியா இருக்கணுமோ? ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஆத்மானு வேண்டியில்லை, ஒரே ஆத்மா தான். நைவ ஆத்மனோ யதா. அப்ப என்னது? அதனால என்ன சித்தமா இருக்கு? பிரத்யக்யோதி அதஹ அபின்னம். இந்த காரணத்தாலே இந்த மாதிரி வித்தியாசப்பட்டு இருக்கிறதுனாலே பிரத்யக்யோதி, பிரத்யேகாத்மா ஜோதினா பிரகாசம் ஞானம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூட்டஸ்த போதம்னு சொல்லக்கூடிய இந்த பிரத்யேகாத்ம ஜோதி இருக்கு, இது அபின்னம், இது ஒண்ணுதான், ஒரே ஒண்ணுதான், ஒண்ணுதான் ஆத்மா. அதனாலதான் அத்வைத்தம்னு சொல்றோம். இதை எப்படி ஒண்ணுன்னு சொல்றதுன்னு கேட்டா, இது வேறன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே பிரமாணம் இல்லைங்கிறார். பேதஹேதோ அசம்பவா. இதுல என்ன தெரியுது? புத்தி, இவனுடைய புத்தி வேற அவனுடைய புத்தி வேற அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு வேண்டிய பிரமாணங்கள் இருக்கா. தேவதத்தன் ஒருத்தர் இருக்கான், அஜயதத்தன் இன்னொருத்தர் இருக்கான். இவனுக்கும் புத்தி இருக்கு, அவனுக்கும் புத்தி இருக்கு. இந்த புத்தியும் அந்த புத்தியும் ஒரே புத்தியா வெவ்வேறு புத்தியா இவா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம அநேக பிரமாணங்களை கொண்டு இந்த புத்தி வேற அந்த புத்தி வேற, இவனுடைய புத்தி வேற அவனுடைய புத்தி வேற, இவனுக்கு தோணாததெல்லாம் அவனுக்கு தோன்றது, அவனுக்கு தோணாது இவனுக்கு தோன்றது இத்தியாதிகள்லாம் எதையே சொல்லி இது வேற அது வேறன்னு தீர்மானம் பண்றதுக்கு நமக்கு வேண்டிய பிரமாணம் கிடைச்சு போடும். ஆனா இதுதான் பேத ஹேத்துன்னு சொல்றது. பேத ஹேத்துனா பேதத்தை தெரிவிக்கக்கூடிய பிரமாணம். ஆனா இங்க உள்ள இந்த பிரத்யேகாத்மம் கூட்டஸ்த போதமும் அந்த தேவதத்தனுக்கு உள்ள பிரத்யேகாத்மாவா இருக்கக்கூடிய கூட்டஸ்த போதமும் அவனுக்கு இருக்கிற பிரத்யேகாத்மா கூட்டஸ்த போதமும் வேறுன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசம் சொல்ல முடியுமோ? இந்த பிரத்யேகாத்மாவிலையும் அந்த பிரத்யேகாத்மாவிலையும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்க எப்படி கூட்டஸ்த போதமோ அதே கூட்டஸ்த போதம் தான் அங்கேயும். இங்க எப்படி சித்ரூபமா இருக்கோ அதேதான் அங்கேயும். அதுல என்ன கலந்திருக்குங்கிற விஷயம் வேற, கலந்திருக்கிற விஷயம் வெவ்வேறா இருக்கு, புத்தி வெவ்வேறா இருக்கட்டும். ஆனால் அந்த போதம் இருக்கு ஆத்மஸ்வரூபம், அதுல ஒரு வித்தியாசமும் தெரியல. அதனால பேத ஹேதோ ரசம்பவா. அப்ப எதை வச்சு அது இது வேற ஆத்மா அது வேற ஆத்மான்னு சொல்றதுக்கு வழி இல்லை. அதனால ஆத்மா இந்த மாதிரி அந்த கூட்டஸ்த போதம் போதஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஒரு ஆத்மாதான். எத்தனை சரீரம் வந்தாலும் இந்த ஒரு ஆத்மா வச்சுன்னா அந்த சரீரத்துல விவகாரம். எப்படி பேதஹேது இல்லைங்கிறே அது சொல்றார். பேதஹேது அசம்பவம் தர்சயன்னா ந கஸ்யாஞ்சித் அவஸ்தாயாம் போத பிரத்யக்த்வயோர்பிதா व्यभिचारः अथवा दृष्टः यथा अहम तद्विदो तदा. நீங்க எப்பவும் பார்க்கலாம், இந்த நம்ம எதை ஆத்மானை இப்ப சொல்ல வரவோமோ இந்த புத்தியிலேருந்து விலக்கி அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கும்போது எந்த அவஸ்தையிலாவது, அதாவது ஜாகிரத அவஸ்தை, சொப்னாவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, எந்த நிலையாவது ஆகட்டும், ஏதாவது ஒரு நிலையிலே இதனுடைய கூட்டஸ்த போதம் பிரத்யேகாத்மஸ்வரூபம் இதை விட்டு விலகி போறதாங்கிறத பாருங்க. அதாவது விலகி போறதா ரெண்டு தினதான் நீங்க பார்க்கலாம். போதம் போயிடுத்து ஆனா பிரத்யக்தம் இருந்துட்டே இருக்கு, அப்படியாவது இல்ல போதஸ்வரூபமா இருக்கு ஆனா பிரத்யேகாத்மத்துவம் காணாம போயிடுச்சு, அப்படியாவது சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நிலையத்துல காமிக்க முடியுமா? ஆத்மாவில முடியவே முடியாது. அதனாலே ஆத்மாவில அந்த போதஸ்வரூபத்துவமும் பிரத்யேகாத்மத்துவமும் இது அதனுடைய ஸ்வரூபம், இதுக்கு வித்தியாசம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆத்மா இந்த தேவதத்தன் நன்னா தூங்கிட்டு இருக்கும் போது தன்னுடைய போதஸ்வரூபத்தை இழந்து அல்லது பிரத்யேகாத்மத்துவத்தை தியாகம் பண்ணிட்டு வேற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமோ? இதுதான் விசாரம்னு பேர். இந்த ரெண்டு தன்னுடைய ஸ்வரூபத்தை விட்டுட்டு இது அப்படி நிக்கிறது அப்படின்னு சொன்னா சரி ஒத்துடலாம். ஏன்னா இந்த வித்தியாசம் இப்போ நமக்கு இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேறன்னு சொல்றதுக்கு போதும். இந்த தேவதத்துடைய ஆத்மா தன்னுடைய போதஸ்வரூபத்தையும் அதே மாதிரி பிரத்யக்துவத்தையும் வேண்டாம்னு சொல்லி தியாகம் பண்ணிட்டு நிக்கிறது
யஜ்ஞதத்தருடைய ஆத்மா அந்த பிரத்யக்ஷத்தோட இருந்துருக்கு, போத ஸ்வரூபமாக இருந்துருக்கு. அதனால இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரிகிறது. ஆகையால இந்த ஆத்மா வேற அந்த ஆத்மா வேற அப்படின்னு சொல்றதுக்கு இதை பிரமாணமா காண்பிக்க முடியும். ஆனா இப்படி உண்டோ? எந்த நிலையிலாவது யாருடைய ஆத்மாவாவது தன்னுடைய அந்த போத ஸ்வரூபத்தையும் பிரத்யேகாத்மம் சொன்னோமே அந்த அந்த பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தையும் விட்டுட்டு தனியா நிக்கிறதோ? இல்லவே இல்லை, அது கிடையவே கிடையாது. ஆனா அகங்கிறது அப்படி இல்லை. அகங்கிறத விட்டுட்டு ஆத்மா நிக்கிறது. சொப்னத்துல பாக்குறான், ஜாக்கிரத்துல பாக்குறான், அகம் அகம் அகம்னு உனக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. நான் தான் சொல்லிட்டு இருக்கான், தெரிஞ்சதுனால சொல்றான், அப்படி தெரியறதுனால சொல்றான். ஆனா சுசுப்தியில போயிட்டு அகங்கிறது காணாமலே போயிடுச்சு, அகம்னே தெரியல உனக்கு. அப்ப என்னாச்சு? இந்த அகங்கிறது இந்த சுசுப்தன் ஆத்மா இருக்கானே அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்துல சேரலேன்னு தெரியுது இல்லையா? இதுதான் விதிக்கார். அகங்கிறது இல்லையே, ஆத்மா இருக்கு. அதனால அகங்கிறது வேற, ஆத்மா வேற, அதை தள்ளி விட்டுடணும். ஆத்மஸ்வரூபத்தை லட்சிய ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கும் போது அகங்கிறது கயந்துடும், அது அதுல சேராது. அத போல இந்த அகம் தத்விரோகம் இதைத்தான் திருஷ்டாந்தமா சொல்றாரு. அகங்கிறது காணாம போயிடுறது. ஆனா அகங்கிறத பிரகாசப்படுத்தக்கூடிய தத்வித்னா ஆத்மா இருக்கே, அந்த ஆத்மா அப்படியே இருக்கு, கூட்டஸ்தமா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி கூட்டஸ்தபோதமா இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய சித்ரூபத்துவமும் பிரத்யக்ஷமும் எப்பவாவது ஆத்மாவை விட்டு காணாம போறதா? கேட்டா இல்லைன்னு சொல்லணும். அதனாலே இந்த ஆத்மாவை பேதம் பண்ண முடியாது. எந்த சரீரம் வந்தாலும் எதுல வந்தாலும் இந்த ஆத்மாவில வித்தியாசத்தை காண்பிக்க முடியாததுனாலே வேத ஹேது அசம்பவா. இது தனித்தனின்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு பிரமாணம் இல்லை. நகஸ்யாஞ்சித் அவஸ்தாயாம் போத பிரத்யக்ஷ்வயோர்பிதா வியபிச்சாரஹ அथवा திருஷ்டஹ யதா அகம் தத்விதோஹோ சதா. எப்பவும் நீங்க பார்க்கலாம், எப்பவுமே இதை காண முடியாது இந்த வித்தியாசத்தை. யஸ்மாத் அஜ்ஞானோபாதானாய ஏவ புத்தேர் பேதஹ ந ஆத்மனஹ தஸ்மாதே தத்சின்னம். இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி நம்ம என்ன ஸ்தாபிச்சோம்னா, புத்தி தனித்தனியா இருக்கலாம், ஆனா ஆத்மா தனித்தனியா இல்லை. அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை தனியா சொல்றதுக்கு. அதனால என்ன சித்தமாச்சு? இது இங்க சொல்றார். ஊதஸ்த போததா அத்வைதம் சாட்சாத்வம் பிரத்யகாத்மனஹ ஊதஸ்த போதாத் போத்ரி ஜீஹி ஸ்வதோஹீயம் வினஸ்வரி. கடைசியில இந்த புத்தியை காட்டி விடலாங்கிறார். எப்படின்னா, கூட்டஸ்த போததா, கூட்டஸ்த போதமாக எது இருக்கோ அது அத்வைத்தம், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, அது சாட்சாத் அதாவது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. இன்னும் அது பிரத்யேகாத்மாவா இருக்கு. அதனால பிரத்யேகாத்மா எப்போதும் ஸ்வயம் பிரகாசமாகவும் கூட்டஸ்த போதமாகவும் அத்விதீயமாகவும் இருக்கு. இது சித்தமாச்சு. அதே சமயத்துல அந்த சீகினா புத்தி, அந்த புத்தி இருக்கே, இந்த கூட்டஸ்த போதத்துக்கு சேர்ந்து கொஞ்சம் சைதன்யத்தை வாங்கிட்டு அது போத்தி, அதாவது அதுக்கு போத்திருத்தம் வருது. முதல்ல போதம் போத்திருத்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த போத்திருத்தம் அதை வாங்கிக்கிறது. ஏன்? ஸ்வதோஹீயம் வினஸ்வரி. இந்த போத்திருத்தம் எப்போதாவது இருக்கோ? எப்பவும் இருக்கோ? கிடையாது. இந்த தீயே காணாம போயிடும். சுசுப்திகா போத ஜாகிரத்திலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கிறது, சில நேரம் கழிச்சா அது தெரியாம போயிடுறது. அதாவது அந்த போத்திருத்தம் போய் வேற ஒரு போத்திருத்தம் சேர்ந்து விடுறது. இப்ப சுசுப்தியில பார்த்தா மொத்த போத்திருத்தமும் எல்லாமே இல்லாம போயிடுறது, புத்தியே காணல, அந்த மாதிரி ஒரு நிலைமை விடுறது. அப்ப இதனால என்ன ஆச்சு? அந்த புத்திங்கிறது ஆத்மா இல்லை. ஆனா புத்தியில உள்ள அந்த போதத்துவங்கிறது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லட்சணமாக இருக்கு. அந்த லட்சணத்தை கொண்டு லட்சியமான ஆத்மஸ்வரூபம் நம்மளால தீர்மானம் பண்ண முடியும், இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, இதோட வச்சுப்போம். 15 ஸ்லோகம்.